ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். It was agreed to send a letter to Chief Justice of India on SIR, vote, loot and stealing elections. The letter to be delivered to the Chief Justice of India very soon. Second point, it was unanimously agreed to demand the immediate resignation of the Education Minister because he presided. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறோம். NEET and CBSE examination. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் சிபிஎஸ்இ விடைத்தாள் மதிப்பீட்டில் குளறுபடி ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறோம். To discuss the precarious current economic situation, unemployment, price rise and farmers issue and other people-centric issues. இன்றைய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பொருளாதார சூழல், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, விவசாயிகள் பிரச்சனை, இப்படி நாடு சந்திக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விவாதித்திருக்கிறோம். And atrocities and people-centric issues. Fourth, it was agreed that all of us parties would meet every 2 months. The next meeting will be held in Hyderabad on 8th August. அதாவது இனி இந்தியா கூட்டணி கூட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் ஒரு முறை கூடி ஆலோசிக்க முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. Daily morning meetings in the office of the honorable, as usual, the leader of opposition party. அதே போல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் சமயங்களில் ஒவ்வொரு நாளும் காலையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருடைய அறையில் ஒவ்வொரு நாளும் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் ஒரு முறை கூடி சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறோம். Agenda today we all discussed and unanimously agreed, all the parties. Thank you very much. Now I will give you in Hindi also so that it will be convenient for all. இந்த தீர்மானங்கள் நாங்கள் விவாதித்த விஷயங்கள் அனைத்தையும் எல்லா கட்சிகளும் ஒருமனதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். मतदाता सूची में हेरफेर तथा चुनाव की निष्पक्षता पर उठे गंभीर प्रश्नों के संबंध में भारत के माननीय मुख्य न्यायाधीश को एक पत्र भेजा जाएगा. ये पत्र शीघ्र ही उन्हें सौंपा जाएगा. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நடந்த குளறுபடிகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் செய்யப்பட்ட குளறுபடிகள், எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றது, தேர்தல் நடைமுறை எப்படி திருடப்பட்டது என்பதை விளக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்ப முடிவு செய்திருக்கிறோம். और सीबीएसई परीक्षाओं में शामिल लाखों युवकों के साथ विश्वासघात हुआ है. आज लाखों युवा आज रस्तों पे खड़े हुए हैं. நீட் வினாத்தாள் மற்றும் சிபிஎஸ்இயில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் சாலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். atrocities और किसानों के मुद्दों को தவறான பொருளாதார கொள்கை காரணமாக விலைவாசி விண்ணை மூட்டும் அளவுக்கு உயர்ந்திருப்பதோடு நலிவடைந்த பிரிவினர் உள்ளிட்டோருக்கு எதிரான அராஜகங்கள், தாக்குதல்கள் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
बुलाना चाहिए और सर्वदलीय बैठक अगर बुलाएंगे तो इस सारे मुद्दों को हम उनके सामने रखेंगे। चौथा, ये सहमति बनी कि इंडिया गठबंधन के सभी दल प्रत्येक 2 माह में बैठक करेंगे। अगली बैठक अगस्त माह में हैदराबाद में ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் ஒரு முறை கூடி பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்து அதற்கு ஏற்றார் போல வியூகங்களையும் செயல் திட்டங்களையும் வகுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம்। प्रातकाल माननीय नेता प्रतिपक्ष उनके कार्यालय में समन्वय बैठक आयोजित की जाएगी। ये इतने विषय हैं और इन विषयों पे सहमति बनी है। हम सभी यूनानिमसली इसको दिए। நாங்கள் அனைவரும் ஒருமனதாக இதற்கு எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறோம்। और हेमंत सोरेन जी भी वो अपने विचार रखे। இன்றைய கூட்டத்தில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டார்। அவரிடமும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம்। அனைவருக்கும் நன்றி। மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்।